கென்யாவில் இப்போது எறும்புகள் பறந்து கொண்டிருக்கின்றன. கென்யாவின் ரிஃப்ட் பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு அமைதியான விவசாய நகரமான கில்கில் தற்போது செழித்து வரும் ஒரு சட்டவிரோத வர்த்தகத்தின் மையமாக உருவெடுத்துள்ளது. இந்த மழைக்காலத்தில் கில்கில் மற்றும் அதைச் சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான எறும்பு புற்றுகளில் இருந்து எறும்பு கூட்டங்கள் வெளியேறுவதை காண முடிகிறது. இந்த இனச்சேர்க்கை சடங்கின் போது சிறகுகளை உடைய ஆண் எறும்புகள் கூட்டை விட்டு வெளியேறி ராணி எறும்புகளுடன் இனச்சேர்க்கையில் ஈடுபடுகின்றன. வளர்ந்து வரும் உலகளாவிய கருப்புச் சந்தையின் மையத்தில் இருக்கும் கடத்தல்காரர்களுக்கு விற்பனை செய்வதற்காக ராணி எறும்புகளை துரத்தி பிடிக்க இதுவே சரியான நேரமாகும். எறும்புகள் சுறுசுறுப்பாக ஒரு காலனியை உருவாக்குவதை கவனிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட வெளிப்படையான அடைப்புகளில் அவற்றை வைத்து வளர்க்கும் செல்லப்பிராணி மோகத்தை இந்த சந்தை பயன்படுத்திக் கொள்கிறது. சர்வதேச எறும்பு சேகரிப்பாளர்களால் மிகவும் மதிக்கப்படுவது ராட்சச ஆப்பிரிக்க அறுவடை எறும்பு ராணிகள்தான். இவை அளவில் பெரியவை மற்றும் சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஆன்லைனில் இயங்கும் கருப்புச் சந்தையில் ஒரு ராணி எறும்பு $220, அதாவது சுமார் 21,000 ரூபாய் வரை விலை போகிறது. கருவுற்ற ஒரு ராணி எறும்பால் ஒரு மமுழு காலனியையே தனியாக உருவாக்கிவிட முடியும். மேலும் அந்த ராணி எறும்பால் பல தசாப்தங்களுக்கு, அதாவது பல 10 ஆண்டுகள் வரை உயிர் வாழ முடியும். ஸ்கேனர்கள் பொதுவாக கரிமப் பொருட்களை கண்டறியாது என்பதால் இவற்றை அஞ்சல் வழியாக மிக எளிதாக கடத்திவிட முடிகிறது. முதலில் இது சட்டவிரோதமானது என்று எனக்கு தெரியாது என்று ஒரு முன்னாள் தரகர் பிபிசியிடம் தெரிவித்தார். அவர் ஒரு காலத்தில் வெளிநாட்டு வாடிக்கையாளர்களையும் உள்ளூர் எறும்பு சேகரிப்பு குழுக்களையும் இணைக்கும் ஒரு பாலமாக செயல்பட்டவர். வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுக்கும் உள்ளூர் குழுக்களுக்கும் இடையில் ஒரு தரகராக செயல்பட்ட அந்த நபர் சொன்ன ரகசியங்கள் இதோடு முடியல. கென்யாவில் பிடிபட்ட அந்த 5,000 ராணி எறும்புகளுக்கு பின்னாலே இருக்கிற அந்த மர்ம நெட்வொர்க் எது? இவங்க எப்படி விமான நிலைய சோதனைகளை தாண்டி தப்பிக்கிறாங்க? இதனோட அதிர்ச்சியான 2ஆம் பாகம் இதோ உங்களுக்காக. பகுதி 2இல் சந்திக்கலாம்.